வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவையிலேயே மிக விரைவில் திறக்கப்பட இருக்கக்கூடிய இந்தியாவில் 3வது மிக நீளமான மேம்பாலத்துக்கு முன்னாடி தான் நின்றுக்கிறோம். மேம்பாலத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புதிய போர்டெல்லாம் வச்சுருக்காங்க, எந்தெந்த வழியாக போகிறது, எப்படி எவ்வளோ தூரம் இந்த மேம்பாலம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த மேம்பாலத்துக்கு கீழே அந்த செடியை மரங்கள்லாம் ஊனி அழகுபடுறதுக்கு உண்டான வேலைகளும் செஞ்சுட்டு வர்றாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதை இப்படியே நம்ம காப்பாற்றக்கூடியது நம்மளோட கையில் தான் இருக்குது. கோவை வாசிகளோட ஒரு நீண்ட கால ஒரு ஏக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் இந்த அவனாசி சாலையில் காலையிலும் சாயந்தரம் பார்த்திங்கன்னா அதிகமான கல்லூரிகள், அதிகமான மருத்துவமனைகள், அதிகமான பள்ளிகள் இருக்கக்கூடிய ஏரியா இந்த அவனாசி சாலை தான். அதனால் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இன்னும் சில தினங்களில் ஓரளவுக்கு நம்மளுக்கு விடிவு பிறக்கு அப்படிங்கிற மாதிரி கோவை மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க. இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலத்தை நிதி ஒதுக்குனது மத்திய அரசாங்கம் 60%, மாநில அரசாங்கம் 40%. இதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது போன அதிமுக ஆட்சியில், திறக்கப்பட இருக்கிறது இந்த திமுக ஆட்சியில். இந்த உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் நாங்களா நீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு போட்டி நிலவுவதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. எது எப்படியோ நீண்ட நாள் ஒரு போக்குவரத்து நெரிசலேருந்து சீக்கிரம் கோவை மக்களுக்கு விடிவு பிறக்கணும். அதனால் யார் திறந்து வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் இந்த மேம்பாலத்தை திறந்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. கோவையோட ஸ்மார்ட் சிட்டி அப்படி திட்டத்தில் இந்த மேம்பாலம் ஒரு மைல்கல்லாக அமையும் அப்படிங்கிறது கோவை மக்களோட ஒரு நீண்டகால ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை பாழாக்கிடாதீங்க. சீக்கிரமாக இந்த மேம்பாலத்தை திறந்து வைங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம்.